நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுனேரியில் இருக்கோம். இங்கே வந்து பிரதம மந்திரியின் சூரியகர் அப்படிங்கிற திட்டம், அதாவது பிரதம மந்திரியோட சோலார் வீடுகள் திட்டத்தின் கீழே இந்த மாவட்டத்தில் ஆறுமுனேரியில் வந்து மத்திய அரசோட நிதியை பெற்று ஸ்டேட் பேங்கோட கடனை பெற்று ஒரு வீட்டில் வந்து இந்த சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடில் சுமாராக 3000 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. வீடு ஓரளவுக்கு சிறிய வீடாக இருந்தாலும் அங்கே வந்து பயன்பாடு அதிகமாக இருந்தது. 3000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து சோலார் டிசைன் கால்குலேஷன் போட்டு இந்த வீட்டுக்கு 3 கிலோவாட் சிஸ்டம் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த 3 கிலோவாட் சிஸ்டம் வேணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக 6 பேனல் போட்டிருக்கோம். 6 பேனல்ஸ் பை 540 வாட்ஸ் போட்டு 3.24 கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எரெக்டட் பஸ் ஒரு ஃபுல் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் வச்சு பேஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேனல்ஸை வந்து டாப் சைடு நார்த் சைடும் பாட்டம் சைடு வந்து சவுத் ஃபேஸிங்லேயும் போட்டு இந்த பேனலோட பெஸ்ட் அவுட்புட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பேனல் அவுட்புட் போட்டதுலேருந்து ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் 1 கிலோவாட்டுக்கு ஈஸியாக 4 to 5 கிலோவாட்ஸ் கிலோவாட் ஹவர் கிடைக்குது. ஸோ இந்த கிலோவாட் ஹவர் சிஸ்டம் கிடைக்கிறத வந்து நம்ம இன்வெர்ட்டரில் போய் பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணி கப்பல் ஆஃப் டேஸ் ஆயிருந்தாலுமே இதோட அவுட்புட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நெட் மீட்டரிங் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து எந்த எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு பண்ணுறோமோ அதை ஒட்டுமொத்த பயன்பாடில் நேரடியாக கிடைக்கிறது. அப்போ கஸ்டமரோட எலக்ட்ரிசிட்டி பில் 3000லேருந்து சிக்னிஃபிகண்ட்டாக 500 ரூபா வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் முதலீடு பண்ணுற பணம் வந்து உடனடியாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு நேரடியாக வாய்ப்பு வழங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் திட்டத்தை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் கையிலேருந்து வெறும் 10,000 ரூபா 15,000 ரூபா போட்டால் போதும். வச்சது எல்லாத்தையும் ஸ்டேட் பேங்க்லேருந்து அவங்களே லோன் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸ்டேட் பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் அது ப்ளஸ், ஏன்னா அவங்களுக்கு உடனடியாக நிவர்த்தி செஞ்சுருவாங்க. அதனால் இந்த திட்டத்தை எல்லோரும் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் சோலார் சிஸ்டத்தை பார்த்து 6 பேனல்ஸ் இருக்குது. நல்ல சாலிட் ஸ்ட்ரக்சரு. வீட்டோட லென்த்தை பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் பை 4 மீட்டர் இருக்குது. அதில் நாங்கள் வந்து ஒரு பாதி பகுதி கூட எடுக்கல, 1/3 பகுதி தான் எடுத்திருக்கோம். இருந்தாலுமே இந்த இடத்த வந்து அவங்க வந்து வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறனால இல்லை வெளியே உட்காந்து ராத்திரி நிலாச்சோறு சாப்பிட்றதுக்கு இந்த இடத்த அவங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பந்தல் போட்ட மாதிரி ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு. இந்த பேனல்ஸ்க்கு வந்து 12 years வாரண்ட்டி, 25 years பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி இருக்குது. ஸோ இது வந்து காலகாலத்துக்கு நின்று நிலச்சி அவங்களுக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடியது. நம்ம ரூஃப்க்கு மேலே வந்து இந்த ரூஃப்க்கு மேலே வந்து நம்ம 6 பேனல் போட்டிருக்கோம். அந்த 6 பேனல் ஒவ்வொரு பேனலும் 540 வாட்ஸ். ஸோ மொத்தமாக 3400 வாட்ஸ் இல்லை 3.4 கிலோவாட் சிஸ்டம் மேலே போட்டிருக்கோம். இந்த 3.4 கிலோவாட் சிஸ்டம் மேலே வந்து போட்டுட்டு அது கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரை போட்டு ப்ராப்பராக நார்த் சவுத் ஃபேஸிங்கில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதோட கேபிளிங் அவுட்புட்டை வெளியே எடுத்து இது சர்வுக்கு பின்னாடி வந்து ட்ரில் பண்ணி உள்ளுக்குள்ளே இன்புட் பவர் எடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்புட் பவர் எடுத்தது இங்கிருந்து எடுத்து இங்கேருந்து டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்குது. இந்த டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, டிசி பவரை வந்து நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் டிசி பவர் வந்து டேஞ்சரஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அல்ல டிசி ஐசோலேஷன் பாக்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம். இந்த டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அதோட அவுட்புட் எடுத்து நம்ம திருப்பி இன்வெர்ட்டர் கொடுப்போம். ஏன்னா நம்ம சோலார்லேருந்து எடுக்கிற மின்சாரம் வந்து நேரடியாக நம்ம ஃபேனுக்கோ லைட்டுக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ டைரெக்டாக பயன்படுத்த முடியாது. அதனால் நம்ம வந்து அதுலேருந்து வர டிசி பவரை வந்து ஏசி பவராக மாற்றணும். அந்த டிசி ஏசியாக மாற்றுற வேலை செய்கிறது தான் இந்த இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர்லேருந்து பவரை கொடுத்து அந்த பவர் வந்து மாறி வந்து டிசி ஏசியாக மாற்றி அதோட அவுட்புட்டுக்கு வெளியே வந்து அதை நம்ம திருப்பி எடுத்துட்டு நம்ம திருப்பி ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கொடுப்போம். இந்த ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸும் ஒரு ஐசோலேஷன் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் தான். ஸோ நம்ம சைட்டில் வந்து சோலாரையும் அவங்க வீட்டு மின்சாரத்தையும் தனியாக பிரிச்சுக்கிட்டு கொடுக்குற ஒரு ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இந்த ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கொடுத்துட்டு அதோட அவுட்புட்டை திருப்பி எடுத்து வந்து இது வந்து கஸ்டமரோட மீட்டர். ஸோ இங்கேருந்து எடுத்து நம்ம கஸ்டமரோட எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வீடுகளுக்கு மற்ற ஏசிக்கு லைட்டுக்கு ஃபேனுக்கெல்லாம் போட்டுருக்கு. இப்போ அவங்க வீட்டில் வந்து ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, எல்லாமே இங்கே சோலாரில் நாங்கள் ஒரு 10 மணி ஆகிருக்கப்போ இந்த 10 மணிக்கு வர மின்சாரத்தில் தான் இது எல்லாமே பயன்படுத்துது. ஸோ இதில் எவ்வளோ மின்சாரம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இன்வெர்ட்டரில் பார்க்கலாம். இது இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி 2.5 நாள் தான் ஆச்சு. முந்தானத்து இன்ஸ்டால் பண்ணது. இந்த 2.5 நாளில் 31 கிலோவாட் ஹவர் வந்திருக்கு. 31 யூனிட் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த 31 யூனிட்டும் இவங்களுக்கு வந்து நேரடியாக நெட் மீட்டரிங், அதாவது சோலாரில் நெட் மீட்டரிங் இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஏஇ தான் வந்து இந்த சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனார். ஸோ நீங்கள் இந்த நெட் மீட்டரிங்கில் வந்து அவங்க சோலார் பயன்பாடு வந்து இதில் வந்து நேரடியாக அக்கௌண்ட் ஆகிறாங்க. ஸோ இவங்க வந்து சோலாரில் பயன்படுறது போக இவங்க கிரிட்லேருந்து எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க என்ன பே பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து சேவிங்ஸாக அமைய போகுது. இந்த சேவிங்ஸ் வந்து நடுவண் அரசோட திட்டத்தில் வந்தாலுமே அந்த ரிபேட்டு போக மிச்சத்துலேருந்து கையிலேருந்து போடுற பணத்தை வந்து அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டேட் பேங்க்கோட லோன்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் லோன் வந்து இது வந்து சோலார் திட்டத்துக்கு அப்ரூவ்டு ஒரு ப்ராஜெக்ட்.
அதனால் எந்த ஸ்டேட் பேங்காக இருந்தாலும் லோக்கலில் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அந்த அப்ரூவல் ப்ராசஸையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது தேவையாக உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே வந்து மின்சாரம் பயன்படுத்துகிறதா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இது மத்திய அரசின் மானியத்தை வாங்கி ஸ்டேட் பேங்கோட உதவியோட உங்கள் கையிலேருந்து 10,000 15,000 முதல்ல இருந்து போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி செய்யலாம். அண்ணா வணக்கம், நீங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுங்கண்ணா. என் பேர் சண்முகம். நான் ஆர்மேரில் வந்து பிள்ளையார் நாடா தெருவில் குடி வந்து இருக்கிறேன். சரிண்ணா. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சோலார் எலக்ட்ரிசிட்டி போட்டு அரசு மானியத்தோடு போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. இந்த பகுதியில் முதல் முறையாக போட்டிருக்கீங்க. உங்களை சோலார் நீங்கள் சோலார் போடுறதுக்கோ இல்லை நீங்கள் சோலார் மேலே விருப்பப்பட்டதுக்கு என்ன காரணம்? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லுகள் வந்து மாதம் வந்து அதிகமான இதில் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த கரண்ட் பில்லு இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது இந்த ஆன்கிரேட் சிஸ்டத்தில் போட்டால் கரண்ட் பில்லு வந்து குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேட்டரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய தொகை அதிகமாகுது. அப்போ மத்திய சர்க்கார் வந்து இந்த மானியத்தோட இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இப்போ 3 kV நீங்கள் இது சோலார் சிஸ்டம் போட்டால் 78,000 மானியம் தர்றதாக அறிவிச்சு இது பண்ணும்போது நம்ம அப்போ இந்த சிஸ்டம் செலவழிக்கலாமேன்னு யோசிக்கிறோம். அப்போ இந்த சிஸ்டத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா பேங்க் மூலமாக லோனுக்கு வந்து நல்லபடியாக அவங்க உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இப்போ நான் ஸ்டேட் பேங்க்கில் வந்து நான் இப்போ லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். எனக்கு தெரியாது 2 வாரத்துக்குள்ள எல்லா இதுவும் கன்சிடர் பண்ணி எல்லாமே லோனில் ரெடி. ஸோ பேங்க்கில் நீங்கள் எதுவும் அலைய வேண்டிய அவசியம் எதுவும் இருந்ததா? அது வந்து அவங்க நிறுவனத்தில் இவங்க இந்த சோலார் சிஸ்டம் அவங்க நிறுவனத்துலேருந்து எல்லாருமே அவங்க நல்லபடியாக அவங்களே ஹெல்ப் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களே அப்ளை பண்ணாங்க. எல்லா சிஸ்டமே அவங்க தான் ரெடி பண்ணாங்க. சரி, நாங்கள் வந்து தகவல் தான் சொன்னோம், எங்களுக்கு சோலார் போடணும்னு நாங்கள் சொன்னோம். அவங்க எல்லா வேலையுமே அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க. சரி, அவங்க எல்லாமே அப்புறம் இந்த மின்சார வாரியத்திலையும் இதுக்கு கனெக்ஷன் அப்ரூவல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் எந்த அளவுக்கு சிரமமாக இருந்தது, இல்லை எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது? சிஸ்டத்துக்கு வந்து அவங்க உடனே எல்லா ஏற்பாடும் அவங்க செஞ்சாங்க. அது மின்சாரத்தில் எந்த வித தடையும் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ சோலார் போட போகிறோமோ அதுக்கு தக்கமான பெர்மிஷன் எடுத்து வைத்திருக்கோம். இப்போ 3 kV போடணுங்கும் போது 4 kVக்கான பெர்மிஷன் வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மற்றபடி ஈபியில் வந்து எந்த இது இல்லை. அவங்க உடனே எல்லா இது ரெடி பண்ணி அவங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அவங்க ஒத்துழைப்பு நல்ல ஒத்துழைப்பு ஸ்டேட் பேங்க். அது இந்த சோலார் சிஸ்டத்தில் தங்கமணின அவங்க குரூப்பில் வந்து நல்ல ஒரு ஹெல்ப். அவங்க செஞ்ச வேகம் வந்து சரியான ஒரு இது டைமிங், அதாவது எந்த நேரத்தில் என்னென்ன முடிக்கணுமோ அதை முடிச்சு உடனே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நல்ல இதாக அவங்க செஞ்சு நல்லா இங்கே மொட்டை மாடியில் இருந்து இப்போ பார்க்குறீங்க, பேனலில் முன்னாடி இருந்து போட்டு உங்களுக்கு நிழலாகவும் போட்டு பயன்பாடுறதுக்கும் இடமாயிடுச்சு. அப்படி தானே? நல்ல விஷயம். என்ன உங்களை வந்து நீங்கள் சோலார் மின்சாரத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தூண்டுகோலாக இருந்தது, என்ன தூண்டுகோலாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இதில் போகணும்னா பொருளாதார ரீதியாக வந்து இது வந்து மின்சார செலவில் வந்து குறைக்கலாம். நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் வந்து 3,400 ரூபா வரைக்கும் கட்டிக்கிட்டு 3,400 ரூபா வரைக்கும் கட்டினேன். சரி, அதுபோக நான் ஈபியில் வந்து எல்லாமே ஈவோட்ட எல்லாம் விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்னது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட் போக இதில் உற்பத்தி ஆகிற கரண்ட் யூனிட் வந்து எவ்வளோ யூனிட் உற்பத்தி ஆகுதோ நீங்கள் பகலில் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுறப்போ மீது அனைத்தும் தமிழ்நாடு ஈபிக்கு அது ஜென்ரேட் ஆகிடும். அந்த எவ்வளோ யூனிட் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமோ அதை யூனிட்டை நம்ம இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப சிறந்த திட்டம். அது போக 1 வருடம் அடுத்த இயர் மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ யூனிட் மிச்சம் பண்ணி வச்சிருந்தாலும் அது எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மார்ச்சுக்கு அப்புறம் அது ஒரு 0. உடனே அந்த மாதம் கூட பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்த மாதம் எங்கேயா ஊருக்கு போயிருந்தாலும் பண்ணிக்கலாம். 450 யூனிட் நீங்கள் இபி மின்சார தமிழ்நாடு மின்சார இதுலேருந்து 450 யூனிட் எடுத்திருக்கீங்க. நீங்கள் 600 யூனிட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது 150 யூனிட் உங்கள் நம்ம பெயரில் வந்து வர வச்சுக்கிறாங்க. அதை நம்ம எப்போனாலும் அடுத்த மாதம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மார்ச் எண்டு வரைக்கும் ரொம்ப நல்லது பண்ணிக்கலாம். அப்படி சிஸ்டம் இருக்கிறனால நம்ம இது நல்ல லாபகரமாக இருக்கிறனால ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க அனாவசிய செலவுகள் இல்லை. இது ஒரு பெனிஃபிட். நல்ல விஷயம். ரொம்ப நன்றி. கடமையும் கூட அதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்றதுக்கு நீங்கள் கீழே இருக்க தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப், எங்களோட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எங்கள் டிசைன் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் உங்கள் சப்போர்ட்டுக்காக இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம்.